ஹலோ மக்களே, வெல்கம் டு தி இசை பாட்காஸ்ட். அதாவது நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இசை ரொம்ப பிடிக்கும். அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக மியூசிஷியன்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மனுஷன் என்ன யோசிச்சிருப்பாரு கம்போஸ் பண்ணும்போது, இந்த பொண்ணு என்ன யோசிச்சிருப்பாங்க பாடும்போது அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அதை அவங்கக்கிட்டேருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன் பிஹைண்ட் திஸ் பாட்காஸ்ட். அதுக்காக தான் நம்ம இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஐ எம் ஹோப்பிங் தட் திஸ் இஸ் கோயிங் டு கோ ஃபார் அ லாங் டைம் வித் ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன்ஸ் ஆன் போர்ட். ஸோ டுடே வி ஹாவ் ஆன் ஆர் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரஷாந்த் வந்து ஒரு எவ்வளோ வருஷமா ப்ரோ நமக்கு தெரியும்? ஐ திங்க் அக்பர் காலத்துலேருந்தே நமக்கு தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே, மோர் தென் 10 years. மோர் தென் 10 years. நாங்கள்லாம் வந்து ட்ரிச்சி பட்டீஸ் சின்ன வயசுலேருந்தே. அதாவது பாட்டு ஆரம்பித்த காலத்தில், நான் பாட்டு ஆரம்பித்த காலத்துலேருந்தே எனக்கு அவரை அப்போ தான் அவரை தெரியும். ஸோ ரஷாந்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹீ இஸ் த மியூசிக் டைரக்டர் ஆஃப் ஹரா வந்து வரத்துக்கு முன்னாடி ஹி ஹஸ் கம்போஸ் ஃபார் மெனி மூவிஸ். அதில் வந்த மூவிஸில் பரிவர்த்தனை, யூகன், அந்த மாதிரியான நிறையா மூவிஸில் அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய சிங்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. டாக்டரேட் காதல், சுபானல்லா, கண் தூங்கும்போது நாம், இந்த மாதிரியான சிங்கிள்ஸும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி அவரை வந்து வரவேற்கிறதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். very dear friend of mine and a fantastic person. It's been a fantastic journey since then. Yes. For both of us I would say. But for you it's phenomenal. But எனக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயமே எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். நம்ம கூட இருந்தவங்க இப்படி இவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஷாந்தை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் என்ன அப்படின்னா, ஹீஸ் அ மியூசிக் கம்போசர், ஹீஸ் அ சிங்கர், ஹீஸ் அ வீணா பிளேயர். Yes, correct. And he's actually a programmer also. He's into music in all domains. ஸோ இப்போ நான் வந்து அவரை பற்றி இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அவர்கிட்டேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவரோட தாத்தா யார், அவங்க அப்பா அம்மா யார் அப்படிங்கிறத. ஸோ அவரோட தாத்தா வந்து சிஆர் சுப்புராமன் அப்படிங்கிறவர். அவரை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. சிஆர் சுப்புராமன்றது அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜென். அதாவது நம்ம 75 மோர் தென் 80 years ஆயிடுச்சு இப்போ இந்தியன் சினிமா இது பண்ணி. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இருக்கும்ல, Gen 1 அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதில் சேர்ந்தவர். ஹீஸ் ஸ்கோர்ட் மோர் தேன் 58 மூவிஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் 8 years. வாவ். ஸோ ஃபார் என்எஸ்கேக்கெலாம் நிறையா பண்ணியிருக்காரு. என்எஸ் கிருஷ்ணன், அப்புறம் நிறைய பியூ சின்னப்பா, அவங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஹிந்தி, தமிழ் அண்ட் தெலுங்கு எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்காரு. ஓகே. இவர் வந்து இவங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி வந்து அவரோட அசிஸ்டன்ஸாக வேலை பார்த்தாங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலி அவரோட பார்ட்டி அந்த முன்னாடிலாம் ஆர்கெஸ்ட்ரா இப்போ மாதிரி மேக் புக்கில் பண்ணுறது இல்லை, அதனால வந்து லைவ் இது இருக்கும். கரெக்ட். அப்போது வந்து எம்எஸ் விஸ்வநாதன் வந்து ஹார்மோனியம் அவர் ப்ளே பண்ண வந்திருக்காரு. ராமமூர்த்தி அவர் வந்து வயலினிஸ்ட். ஸோ அப்போ அந்த பார்ட்டியில் இருக்கும் போது தான் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் 2 பேர் பிளான். ஸோ அங்கேருந்து ஒரு 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 மியூசிக்கல் புயல் வந்து அந்த இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஹவ் ஃபேண்டாஸ்டிக். ஓகே. ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி இவங்களோட சிஆர் சுப்புராமனோட ஓன் பிரதர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர் கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ அவங்க தான் ஓன் பிரதர் தான். அவங்க செகண்ட் ஜென்ரேஷன். தேர்டு வந்து எங்களோட அப்பா கண்ணன். எங்கள் அம்மாவும் வந்து சிங்கர். பாடும் வானம்பாடின்ற படத்தில் வாழும் வரை போராடு எஸ்பிபி சாரோட பாடியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜென் சைடு பார்த்தா 4th gen நான். பியூட்டிஃபுல். இப்போ வந்து நீங்கள் 4th ஜென்ரேஷனில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போ இதை வந்து ஒரு இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா நெப்போட்டிசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எல்லாரும். அப்போ உங்களுக்கு ஏதாவது இது வழியாக சான்சஸ் கிடச்சிருக்கா? அண்ட் அந்த கிடைச்ச சான்சஸ்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, அது எப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி பிகினராகவே ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன்னா எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும், பட் அதை நீங்களாக சொல்லணும். எனக்கு ஆக்சுவலி தரணும்னா நான் இதை பெருசாக யூஸ் பண்ணிக்கல. யூஸ் பண்ணிக்க தெரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நானும் வந்து பிகினராக தான் நான் இது பண்ணேன். ஏன்னா என்ன தான் நம்ம ஒரு பேக்கிங்கோடு வந்தாலும் நம்ம யார் இப்போது யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய டேரக்டர் போய் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சிஆர் சுப்புராமனோட பேரன் அப்படின்னா, ஓகேப்பா நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது உண்மையில்லை. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட இதை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும், செல்ஃப் டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் ஓகே இவங்களோட பேரன்
அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அவங்களுக்குமே நல்லது. கரெக்ட். நம்ம இதை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இவங்க ஈஸியாக வந்துட்டாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி அவங்க தே ப்ரூவ்டு. கரெக்ட். இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யுவன் சங்கர் ராஜாவுக்கு எவ்வளோ பெரிய பேக்கிங் இருந்திருக்கும். ரைட். யுவன் இளையராஜா வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. பட் அப்படி இல்லை, அவர் வந்து அதை ராங்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எனக்கும் திறமை இருக்குது அப்படின்றது. ஏன்னா என்னதான் நெப்போ கிட்டாக இருந்தாலும் நம்மளோட டேலண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணலன்னா அது சான்ஸ் கிடைச்சிரும், பட் நம்ம அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. கரெக்ட். பட் ஐ ரிமெம்பர் சம்திங். நீங்கள் வந்து சொன்னீங்க, இதே தான் சொன்னீங்க, அதெல்லாம் நம்ம ஸ்லோவாக ஆரம்பிக்கணும் சௌந்தர்யா, ஸ்லோவாக தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு அப்போ புரியல, என்ன இவருக்கு இவ்வளோ, பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ யங், என்ன இவ்வளோ. நானும் யங் தான். யங் இன் மியூசிக் ப்ரோ. ஓ அப்படி அப்படி இது நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். எனிவே, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்போ சொன்னீங்க இந்த மாதிரி ஸ்லோவாக வரணும் அப்படின்ட்டு. ஐ ரிமெம்பர் யூ ஒர்க்கிங் ஃபார் ஆட்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், அப்புறம் சீரியலுக்கு பின்னாடி பேக்கிங்கு, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். கரெக்ட். ஷார்ட் ஃபிலிம்ஸு. கரெக்ட். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் போது அங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்னவா இருந்திருக்கு? இல்லை கண்டிப்பாக இப்போ ஒரு மூவி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ திடீர்னு வந்து ஒரு மூவி கொடுக்குறாங்க, நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எங்கே கியூ கொடுக்கணும், எந்த ரீல்னா என்ன, அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி பண்ணணும், எந்த இடத்துல டைலாக் ஸ்பேஸ் விடணும், எல்லாமே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு அந்த ஜிங்கிள்ஸில் நம்ம கற்றுக்கிறது தான். ஓகே. ஸோ நம்ம எடுத்தோன்னே வந்து மூவி பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப கேவலமாக தான் இருந்திருக்கும், ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஹெல்ப் இல்லாமல் கிடையாது. ஸோ என்னோட இது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். எல்லாமே நாட் ஒன்லி இன் மியூசிக், கேமரா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஒரு இது பண்ணும் போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சி, ஓ இது இப்படி பண்ணணுமா, இதை நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்றது நம்ம கிடைக்கும். ரைட். அதுதான் நான் நினைக்கிறது. கரெக்ட். நீங்கள் அப்பையிலேருந்து ஆனால் அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பிகாஸ் யுவர் அப்பா ஆல்சோ யூஸ் டு சே தட் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். that is a huge thing for a family of music. எனக்கு நீ எனக்கு இருக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறத விட, இல்லை நீ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பின்னு சொல்கிறது, இட்ஸ் அ pretty big thing நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கூலிங்கே எப்படி பண்ணுறோம், எடுத்தோன்னே 12th போகிறோம், காலேஜாக வரோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். ஸோ அப்போ தான் உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உனக்கு லைஃப்பும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஞாபகம் இருக்கான்னு தெரில, நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு வாட்டி நீங்கள் எனக்கு கால் பண்ணிட்டு எப்படி இருக்கா சவுண்ட் அப்படின்னு கேட்டீங்க. அட போங்கயா நான் அப்படின்னு நான் சொன்னேன். என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் வெரி டவுன் அண்ட் நாட் ரியலி குட், நாட் இன் அ குட் ஸ்பேஸ், அண்ட் மியூசிக் எப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்க. அப்போ நான் சொன்னேன் எல்லாம் பண்ணுறதே இல்லை ப்ரோ, ஐ எம் கைண்ட் ஆஃப் டவுன் அப்படின்னு நான் சொன்னேன். I'm not using the word depressed because depressed is a huge word. I was not depressed. I was just down. I was not happy. அப்போது எனக்கு நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. நீ கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இரு, நீ எதுக்கு நிறுத்துற, யூ கீப் டூயிங், வராதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எப்படி அந்த ட்ரைவ் கிடைக்கிது? எனக்கு வந்து ஒன்றுமே இல்லைண்ணா, ஐ எம் நாட் ஃப்ரம் அ மியூசிக் பேக்ரவுண்ட். ஐ ஜஸ்ட் ரேண்டம்லி ஸ்டார்டட் சிங்கிங் ஒன் டே அண்ட் எனக்கு கிடைக்கலங்கிறது போது ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆஸ் எ யங்ஸ்டர், ஆஸ் என் யங் அடல்ட்டாக, இல்லாட்டா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக என்னால் தாங்கவே முடியல. என்னடா நமக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு அந்த டிசப்பாயின்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியல. ஆனால் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, எவ்வளோ படம் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லியிருப்பீங்க, சவுண்ட் இந்த படம் வருது அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டோட நீங்கள் சொன்ன படம் எல்லாமே வரல. ஆமாம். அதெல்லாத்தையும் தாண்டி எப்படி உங்களுக்கு வந்து அந்த பர்சீவரன்ஸ் வந்து, விடாமுயற்சி வந்து எப்படி அது உங்களுக்கு இருக்குது? அதை வந்து சும்மா ஒரு இன்ட்ரீக் தான் எனக்கு எப்போவுமே, உங்களை யோசிக்கும் போது அதை நான் யோசிப்பேன், அதுக்காக தான் நான் கேட்குறேன். எக்ஸாம்பிள் ஆகிட்டு நான் உன்னோட நைஸ் கொஸ்டின். ஆக்சுவலி என்னென்னா, நம்ம பிடிச்சி செய்கிறோம்ல, இப்போ ஒரு விஷயம் வந்து இப்போது பிடிக்காம செய்கிறது, ஓகே இதை நம்ம தெரிஞ்சு தான் போகிறோம், இட் வில் டேக் சம் டைம், நம்ம ஈஸியாக கிடச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்சு தான் நம்ம போகிறோம். தெரிஞ்சுட்டு நம்ம வந்து இல்லை நமக்கு வரல, நமக்கு சரியாக வரல, அப்போ வந்து சம்திங் நம்ம இன்னும் பெட்டராக நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் அது உணர்த்துது. இட் ஷோஸ் தட் நம்ம வந்து குட் ஹவ் பீன் ஈவன் பெட்டர். நம்ம அதுக்கு தான் வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம் அப்படின்னா நம்ம நிறைய அந்த ஜேர்னி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா திரும்பி பார்க்கும்போது நல்லாயிருக்கும்ல. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுன்னா இவ்வளோ தானா, இதுக்கு தான் நம்ம இவ்வளோ இது பண்ணோமா அப்படின்னு. பட் ஒரு விஷயம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சிதுன்னா அதோட
ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதை என்ஜாய் பண்ணலாம் நல்லா. ஒரே இது பிலாசபியா இருக்கே அது. கொஞ்சம் ஃபிலாசபியாக தான் போகுது. ஓகே. ஸோ அது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சது? அதாவது நீங்க தெரிஞ்சு தான் போனீங்க. எல்லாருக்குமே ஒரு ஃபீல்டுக்கு போகும்போது தெரிஞ்சு தான் போவோம். இது வரும் வராதுன்னு. பட் சம்டைம்ஸ் பிக்கர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நமக்கு நடக்காத போது அதோட ஃபெயிலியர் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? கண்டிப்பாக ஃபேமிலியிலே கேட்பாங்க, என்னப்பா இன்னும் நீ வந்து மியூசிக் சொல்லிட்டு இருக்க, அப்போயும் அப்போ தான் சொன்னேன், இப்போயே இப்போ தான் சொல்லிட்டு இருக்க. நான் சொன்னேன் நாளைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு எப்போ வருதோ நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நம்மளோட பெஸ்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஓப்பன் ஆகும். எல்லாமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆஹா! ஹரா வந்தப்புறம் எப்படி இருந்தது உங்களோட ஃபேமிலி ரியாக்ஷன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற பியர்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்க? ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு நான் யாருக்கும் சொல்லலை. ஏன்னா வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நிறைய இதாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்ததே ஒரு பெரிய ஒரு இதுதான். ஏன்னா வந்து அந்த டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டேரக்டர் விஜய் ஸ்ரீஜி அவரை மென்ஷன் பண்ணோம். ஸோ அவர் தான் காரணம் அதுக்கு. அவர் வந்து அவரோட இன்னொரு ஒரு படத்துக்கு தான் நான் கமிட் ஆனேன். பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு படம், அது இட்ஸ் இந்த ப்ராசஸ்ஸு. அதுக்கு தான் கமிட் ஆனேன். அதுக்கு வந்து ஒரு சாங் பண்ணோம். அப்போ வந்து எனக்கு தெரியும் ஒரு ஹாரான்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, வேற ஒரு டீம் பண்ணிகிட்ருக்கு. அது வேற ஒரு ரீசன்னால் அது ஒரு ஸ்டாப் ஆகிருந்தது. அப்போது வந்து அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தோம். அந்த சாங்கை வந்து எதேச்சியாக மோகன் சாருக்கு போட்டு காமிச்சிருக்காரு, டேரக்டர் போட்டு காமிச்சிருக்காரு. யார் இந்த பையன் அப்படின்னு கேட்கும்போது சொன்ன மாதிரி சிஆர் சுப்ரமணியோட பேரன் சங்கர் கணேஷ்னா அவருக்கு ஒரு க்ளோஸ் பாண்டிங் வந்திருக்கு. சங்கர் கணேஷா அப்படியா, என்னை பார்க்க சொல்லு, ஃபோன் பேசணும் அவர்கிட்ட. ஸோ அப்படி வரும்போது என்னென்னா எதாச்சும் ஃபோனில் பேசும்போது நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது, நம்ம படத்தில் ஒரு சாங் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். நான் சொன்னேன், சார் ஒரு சாங்காக பண்ணோன்னா, சார் இது வந்து பெரிய ப்ரிவிலேஜ், நீங்கள் வந்து கேட்குறீங்க. நான் ஆக்சுவலி வந்து எனக்கு அந்த ஐடியா இல்லை, நான் பண்ணால் ஃபுல் மூவி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் பண்ணோம். அவர் வந்து ஏன்னா டேரக்டருக்கும் வந்து அவருக்குமே ஒரு சர்ப்ரைஸ், ஏன்னாப்பா ஒரு எதாச்சும் போட்டு காமிச்சேன், ஒரு சாங் பண்ணுற மாதிரி, வெரி குட், இது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு பண்ணோம். ஒரு சாங்கிறது 2 சாங் ஆச்சு, 2 சாங்கிறது 3 சாங் ஆச்சு. அப்படியே சாங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஓகே பேக்ரவுண்ட் ஸ்கோர் நாங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணிக்கிறோன்ற மாதிரி வந்தது. அதே டைமில் வந்து என்னென்னா வேறு ஒரு சுச்சுவேஷனால் நான் அப்ராட் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போது நினச்சேன், ஓகே நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது, நமக்கு பண்ண முடியாது போல் இருக்குது. சரி ஓகே, ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு டூ சாங்ஸ் ஃபார் ஹிம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் வந்து நான் ரெக்வஸ்ட்டாக பண்ணேன், இந்த மாதிரி நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறேனே, எனக்கு ஒரு அப்போ தான் ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, ஓகே அப்படியா, நீங்கள் வேறு எங்கேயோ இருக்கீங்க, எனக்கு நேரில் உட்காந்து பண்ணணும். நான் சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் பண்ணுறேன். ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா ஓகே, கோ வித் அனதர். இல்லை நம்ம அதுதானே நமக்கு ஒரே சான்ஸ் அப்படின்ற போது ஓகே நான் ரீல் 1 அனுப்புகிறேன். ரீல் 1 பிரிச்சிருப்பாங்களா, ரஃப்பாக அனுப்புகிறேன்னா பண்ணி கொடுத்தேன். நான் என்னோட இதை பண்ணி கொடுத்துட்டேன், என் ஸ்டைலில் பண்ணிட்டேன். பண்ணோன்னே அவர் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார், நீ ஃபுல் மூவி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீ வந்து மோகன் அப்படின்றதுனால திரும்பி இளையராஜா மாதிரி அப்படின்னு இல்லாமல் ஓ ஸ்டைலில் நீ பண்ண, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் வந்து சொல்லவும் இல்லை, நீயே அப்படி பண்ண அப்படின்னா, நீ இளையராஜா மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் நீ உன் ஸ்டைலில் பண்ண அப்படின்றது தான் அப்படி வந்து அப்படி தான் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்போவுமே உங்கள் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கீங்க. வேற வராது, அது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இட் வில் பி அ வெரி ஹியூஜ் விஷயம். கண்டிப்பாக பியூட்டிஃபுல் திங். சரி, இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, இதுக்கு வந்து நீங்கள் எஸ்கேப் ஆகக்கூடாது. என்ன கேள்வின்னு சொன்னால் தானே தெரியும். ஓகே, ஹவு டு யூ சூஸ் யுவர் சிங்கர்ஸ்? அதாவது இருங்க, ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க வந்து இந்த பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவீங்களா? ரெண்டாவது டைரக்டர் சொன்னாங்க இவங்க வந்து வைரலாக இருக்காங்க, நான் இவங்கள சூஸ் பண்ணுவீங்களா? மூணாவது பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டாக? எனக்கு ஆன்சர் தெரியும். மூணுமே நடக்கும். ஓகே, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கம்போசருக்கு இப்போது எப்படி ஒரு டேரக்டருக்கு வந்து இந்த ஹீரோயின் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் பண்ணும் போதே ஒரு ஐடியா வரும். ஓகே இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு வந்துடும் அப்படி பண்ணும் போது. பட் அது வந்து டேரக்டர் வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து பிகினராகவும் இருக்கலாம், ஒரு வெல் நோன் பிளேபேக் சிங்கராக கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம்.
பட் அதிலே தான் வந்து டேரக்டரோட விஷயம் அடங்கும், அதிலே தான் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அடங்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பிகினர் போட்டோம் அப்படின்னா அவங்க டேரக்டர் வந்து சொல்லுவாங்க, ஓகே நல்லா பாடினாலும் நமக்கு இல்லை லேபிள் வேல்யூ இருக்காது, லேபிளில் இது பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த இடத்துல நம்மளோட விஷனே மாறும். ஓகே இந்த இடத்துல நம்ம பெட்டராக தான் போகிறோம், பட் என்னென்னா நமக்கு வந்து ஒரு நியூ சிங்கரை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு பண்ணியிருப்போம், பட் அது வந்து அடி வாங்கும். ஸோ எல்லாமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு தான் நடக்குது. பட் அதையும் தாண்டி ஒரு நியூ சிங்கரை இது பண்ணுறோம் அப்படின்றது அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். கரெக்ட். அது நடந்தால் ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி நடந்து பல சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா வாசுதேவன் சார் இருந்தது. அந்த மாதிரி பெரிய சிங்கர்ஸ்லாம் ட்ராக் பாடி அப்புறமா வந்த நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங். பிகாஸ் நிறைய பேருக்கு இப்போ நான் வந்து when I was a beginner, I'm still a beginner in a lot of ways, பட் அப்போ வந்து நம்மளை கூப்பிடல பார் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகும். பட் ஒன்ஸ் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் த மியூசிக் பிஸ்னஸ், ஓகே திஸ் இஸ் at the end of the day people are making money out of it, have to make money out of it because they are spending money for it. அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் a business. ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுமே தவிர அதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லாட்டா அக்வைண்டன்சஸையோ நுழைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து I've learned it in the long way. அது வந்து எப்போ மாறும்னா நம்ம ஒரு ஸ்டேஜ் போகணும். கரெக்ட். நம்ம வந்து ஈக்குவலி அப்போ ஒரு நமக்காக படம் வருவாங்க. கரெக்ட். ஓகே நம்மளோட பிராண்ட் நம்ம நேம்ன்றது பிராண்ட் தான். ஸோ அதை நம்ம பண்ணும் போது ஓகே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு நிறைய சிங்கர்ஸ் இது பண்ணணும். கரெக்ட். அதாவது உங்களோட ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து நான் ரொம்பவே அட்மையர் பண்ணுவேன். உங்கள்கிட்ட நான் ஓப்பனாகவே எப்போவுமே சொல்லுவேன், இந்த பாட்டுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு. ஹவு டு யூ சூஸ் சர்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? அதாவது நீங்கள் கம்போஸ் பண்ணும்போதே உங்களோட மைண்டில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா, இல்லாட்டா சும்மா ரேண்டமாக பிரேக் விட்டுட்டு எப்போயாவது சாப்பிடும்போது குளிக்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு தோணுமா? பிகாஸ் ஐ எம் வெரி க்யூரியஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு யூ திங்க். அது எப்படி யோசிப்பீங்க? இந்த இடத்துல இந்த ஃப்ளூட் வரணும், வீணை வரணும், ஒரு ரெண்டுமே எப்படி மிக்ஸ் பண்ணி வரணும்? அது ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ நீ சொல்கிற மாதிரி இப்போ ரேண்டமாக எங்கேயோ போயிட்டுருப்போம், டக்குன்னு நமக்கு வாய்ஸ் நோட்டே இருக்குது, நமக்கு டியூன் வந்துடும். ஸோ அது எங்கே வேணால் வரும். டியூன் வந்து திடீர்னு வரும், தூங்கிட்டு இருப்போம், ஒரு டியூன் வரும், ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம் அதெல்லாம். பட் வென் யூ சிட் ஃபார் ப்ரோக்ராமிங் அப்போ தான் நம்ம யோசிப்போம் இதுக்கு வந்து எப்படி இது பண்ணலாம், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ரேண்டமாக மாற்றுவோம். ஒரு இதுக்கு சித்தார் போடுவோம், ஒரு இதுக்கு ஸ்ட்ரிங் போடுவோம், ஒரு இதுக்கு ஃப்ளூட் போடுவோம். ஒரு பாட்டுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இல்லைன்னு வேற இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றினதுண்டா? நிறையா மாற்றுவோம். சில சமயம் சஜஷன்ஸ் வரும், இல்லை இந்த இடத்துல பிஜிஎம் ரொம்ப பெருசாக இருக்குது ஷார்ட் பண்ணலான்னு வரும். அப்படி ஷார்ட் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றுற மாதிரி வரும். இல்லை ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது லாங் பண்ணுங்க அப்படின்னு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் மாறும், டிபெண்ட்ஸ். ஓகே. இப்போ வந்து இந்த முன்னாடிலாம் வந்து கோரஸுங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபினாமினாக இருக்குது, இப்பயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கோரஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கோரஸோ இதில் சொல்கிறேன், பிட்வீன் த வேர்சஸ், பிட்வீன் ஸ்டான்சஸ், அதை வந்து இப்போது எக்ஸசைஸ் பண்ணுறோமா? நீங்கள் ஏதாவது அதுக்கான அந்த கோரஸை வந்து யோசிப்பீங்களா? எல்லாமே ஆமாம். மியூசிக்குன்றது ஒரு கம்போசர்ன்றது ஈச் அண்ட் எவ்ரி அந்த ஒவ்வொரு நோட்லேருந்து எல்லாமே இந்த டேமரின் என்ன யூஸ் பண்ணுறோம், அது என்ன ஸ்பீடில் யூஸ் பண்ணணும், ரிதம் வந்து எந்த இதில் இருக்கணும், எப்போ எத்தனை இதில் மாற்றணும், எல்லாமே எப்படியுமே ஒரு இது இருக்கும். 20 செகண்ட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. எவ்ரி 20 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் ஏதோ ஒரு நியூ திங் வரணும். இல்லாட்டி அந்த 20 செகண்ட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து என்ன ஆகிடும்னா ஃபெட்டிக் வந்துடும், இது தானப்பா வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த 20 செகண்ட் ஃபார்முலா வந்து ஒரு சாங் ஃபாலோ பண்ணோன்னா அது எப்போவுமே நல்லாயிருக்கும். ஒரு 20 செகண்ட் வரைக்கும் ஒரு திங் வரணும், அதோட மேபி அது மாறலாம், இல்லை ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஆட் ஆனாலாம் கேட்குறவங்களுக்கு அந்த ஃபுல் சாங் கேட்பாங்க. ஸோ அப்போ கோரஸ் வந்து நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? சிங்கர்ஸ் கூப்பிடுவீங்களா இல்லாட்டா? கண்டிப்பாக இப்போ வந்துடுது, அதனால் வந்து நம்ம எதாவது பண்ணலாம், அது பண்ணலாம். பட் சிங்கர்ஸ் பண்ணதுன்னா கூப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஒரே சிங்கரை வச்சு நம்ம ட்ராக் எவ்வளோ எடுத்தாலும் அந்த கிளாரிட்டி அந்த வைட்னஸ் வராது. ரொம்ப டெக்னிக்கலாக போதும். நல்லா இருக்கு ப்ரோ. நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். லைக் வி ஹாவ் திருப்பி பிலாசபி பேசுகிறேன் நான், பட் ஸ்டில் வி ஹாவ் அவர் ஓன் ஷேர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹாப்பினஸ்.
ஸோ இப்போ பயங்கரமான ஒரு சோக விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கும். அப்போ வந்து ஒரு லவ் பாட்டு கம்போஸ் பண்ண சொல்லுவாங்க. நடந்திருக்கு எனக்கு. நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. அப்போது என்ன பண்ணுவீங்க? பிகாஸ் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த துறக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை துறந்தாதான் ஒரு இடத்துல போய் பண்ண முடியும், ஒரு இதை போய் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் தட் கேன் எவர் பி டன். அது எப்படி பண்ண முடியும்? நம்ம தானே போய் அங்கே பண்ண போகிறோம். ஸோ ஒரு நம்மளோட மைண்ட் செட்டை வந்து எப்படி மறைச்சிக்கிட்டு மாறிக்கிட்டு, இல்லை அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா எங்கேயான்னு? அது இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக ஆக தான் செய்யும். க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்கு உனக்கு மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதையும் நான் ஹராலே கொண்டு வரேன். ஏன்னா வந்து இப்போது ஹரா சாங்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் தான் கம்போஸ் பண்ணோம். ஏன்னா அந்த டேரக்டர் வந்து ஒன்ஸ் அந்த படம் நான் கமிட் ஆனதுக்கப்புறம் மெட் வித் ஆக்சிடென்ட்டு, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்டு. இங்கெல்லாம் ஜாஸ்லாம் உடஞ்சி போய் கோயம்புத்தூர் பக்கத்தில் இதாகி ஐசியூவில் இருந்தார். அவரால் பேசவே முடியாது. இங்கே ஒரு 6 பிளேட் போட்டிருக்காங்க அவருக்கு இந்த சைடு ஃபுல்லாக. ஸோ அவர் என்னன்னா அப்போது இது முடிச்சுட்டு எனக்கு ஓகே நமக்கு வந்து நமக்கிட்ட சரியில்லைப்பா அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அப்போது ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓகே சார் வந்து நம்ம கம்போசிங் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. நான் வந்து அப்போ யூகேயில் இருந்தேன். அப்போது இல்லை மேம் எனக்கு புரியலை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னீங்களே, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேங்க. அப்படி சொல்லும் போது இல்லை அவர் பண்ண சொல்கிறாரு அவருக்கு அப்படி சொன்னோன்னா, அவர் பேச முடியாமல் பேசினார். இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அவருக்கு வந்து என்னென்னா படுத்த படுக்கையாக இருக்கார். அப்போது வந்து அவர் வந்து அந்த வாடா மல்லி வாசம்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணியிருக்கோம். அந்த சாங் கேட்குறோம். நானும் எனக்கும் வந்து என்னென்னா நான் ஒரு பர்சனலாக ஒரு கோ த்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். என்னால் கம்போஸே பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜ் இருக்கும் போது ஒரு பக்காவான ஒரு லவ் சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அதை தட்ட முடியாது, மூவி. பட் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த ஒர்க் கிடைக்காது, நமக்கு ஒரு ஒரு ஓப்பனிங் கிடைக்காது. நான் பண்ணி தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். ப்ரொடியூசர் எல்லாமே வெயிட்டிங். ஸோ அப்படின்ற போது நான் பண்ணேன். பட் அது நல்லாவும் வந்தது. பட் என்னென்னா நம்ம அதையும் நம்ம பர்சனல் இதை வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வச்சுக்கணும். வென் இட் கம்ஸ் டு மியூசிக் அண்ட் உட்காடுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம யார், நம்ம என்ன கடந்து வந்திருக்கோம், என்ன வச்சிட்ருக்கோம் மைண்டில் எல்லாமே விட்டுட்டு நம்ம அதை ஒர்க் டெடிக்கேட்டடாக பண்ணோம்னா கண்டிப்பாக அது வரும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது சோக பாட்டு கம்போஸ் கண்டிப்பாக மகளே சாங்கு, அது வந்து சோக சாங் எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. பயங்கர ஹாப்பியாக இருந்தேன் அன்றைக்கி. இன்றைக்கி வந்து பொண்ணை இழந்துட்டாப்பா, அவரே உருகி அழுகுறாரு. அந்த இடத்துக்கு ஒரு சாங் பண்ணி அப்படின்னா பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். அப்போ அன்றைக்கி வந்து சாங் பண்ணேன். ஸோ இது என்னென்னா நம்ம எமோஷன்ஸ் வந்து கொண்டு போகும், எமோஷன்ஸ் கொண்டு வரணும். பட் நம்மளோட பர்சனல் எமோஷன்ஸை வந்து ஒர்க்கில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது ஒரு என்னோட இது ஒரு இது. பியூட்டிஃபுல்லி செட், பியூட்டிஃபுல்லி செட். அது கொண்டு வந்தோன்னா நம்மளால் க்ரியேட்டிவ் ஒர்க்கில் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ டேரக்டராக இருந்தாலும் எல்லாமே கோ த்ரூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பக்காவான ஒரு காமெடி சீன் பண்ணணும் அன்றைக்கி இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க பண்ணி தான் ஆகணும். இப்போ எல்லாமே இப்போ சார்லி சாப்ளின், விவேக்லேருந்து எல்லாருமே அதை கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, டேரக்டராக இருந்தாலும் சரி, அவங்க ஒன்ஸ் இந்த இதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள மறந்துடுவாங்க. யூ ஹேவ் டு புட் ஆன் அ மாஸ்க். மாஸ்க் போட்டு தான் வரணும், ஒரு ஷீல்டு போட்டு தான் வரணும். இந்த பழைய காம்போசிஷன்ஸை ரீபர்பஸ் பண்ணுறதெல்லாம் நிறைய பேருக்கு உண்டு. அவங்களோட காம்போசிஷன்ஸ் எடுத்து இல்லை ரீபர்பஸ். அவங்க இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சரி நீங்கள் ஒரு சீரியலுக்கோ இல்லாட்டா ஏதாவது ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம்க்கோ ஆல்பம்க்கோ ஏதாவது ஒரு டியூன் போட்டிருப்பீங்க. அதை வந்து ஒரு சின்னதாக அதில் இருந்திருக்கும். அதை வந்து இந்த படங்களுக்கு எதுக்காவது அந்த நடுவில் பிஜிஎம்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. அது ஆப்வியஸ்லி நடக்கும். நம்மளோட மியூசிக் தான், மிச்சவங்கள்ட்ட கேட்கல, நம்மளோடதே நம்மளது தான். நான் ஒரு இதுக்கு பண்ணியிருப்பேன், அது நான் எதுவும் சொல்ல விரும்பல. அது வந்து எனக்குள்ளேயே இருக்கட்டும். அது ஒரு இதுக்கு பண்ணியிருந்தா நல்லா இருந்தது. ஓகே, இதுக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அது எந்த ப்ராஜெக்ட் எதுக்கு பண்ணியிருக்கேன்றது நான் சொல்ல. அது வேண்டாம். பட் அது அவங்களுக்கு தெரிய வந்துச்சா? தெரியாது. எப்படின்னா, ஏன்னா அது வேற டீம், இது வேற டீம்ல தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. இனிமே தெரியுமா? தெரியலாம். தெரிஞ்சாலும் ஓகே, சாரி ஜின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. தெரியாமல் வந்துருச்சு. ஸோ இப்போ ஹரா வந்து இட்ஸ் அ பிக் ஃபினாமினன் ரைட் நவ். நிறைய பேர் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு வந்ததுலேயே, அதாவது இதுக்கு முன்னாடியும் வந்து கிரிட்டிசிசம் வந்திருக்கும், இதுக்கப்புறமும் கிரிட்டிசிசம் வந்திருக்கும், கரெக்டா? ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். சும்மா அந்த
இந்த இது கிடையாது. சும்மா ரேண்டமா பீப்புள் வந்து என்னடா அப்படி இப்படின்னு சொல்றத சொல்லல. பட் எல்லாருமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஹராக்கு முன்னாடி வந்த கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை ஹரால யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் ரெண்டாவது பார்ட் ஆஃப் த கொஸ்டின், ஹராக்கு அப்புறம் வந்திருக்கிற கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை எப்படி பார்த்தீங்க, அதை எப்படி கொண்டு போறீங்க? அது ஆக்சுவலி நான் கிரிட்டிசிசம் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அவங்களோட ஒரு இது பாயிண்ட் ஆஃப் வியூ, அது பிஓவி, அது அது அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம். அதுதான் சொல்கிறேன், நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், நல்ல விஷயங்கள். அதாவது அது மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். நான் அது பெருசாக இது பண்ணுறேன், நான் அது யோசிக்க மாட்டேன். ஓகே சொல்லிக்கிறியா, ஓகே ஃபைன். ஒரு மேபி அது ஒரு ஒரு அட்வைஸாக சொன்னால் அது அது அதில் ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமே ஒரு அட்வைஸா, ஒரு பாயிண்டா, இதை பண்ணுப்பா. ஆக்சுவலி எனக்கு யாரும் சொன்னதில்லை அப்படி. அப்படியா? இல்லை, பெருசாக சொன்னதில்லை. கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, பட் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக யாரும் அப்படி பண்ணதில்லை ஸோ ஃபார். நம்மளே செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம், அதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, அதில் என்ன கான்ஸ் இருக்குது, ப்ரோஸ் என்னெல்லாம் இருக்குது, கான்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பண்ணிவிட்டு பார்த்து நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். அது கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஓகே, இதில் நம்ம இந்த டோன் யூஸ் பண்ணியிருக்கோம், திருப்பி இதே பண்ணக்கூடாது, பண்ணால் அது ஒரு நமக்கே ஒரு இது வரும். இதுதான் இப்போ தானே யூஸ் பண்ணணும், இது ஏன் நம்ம திருப்பி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி மாற்றின ஆர் இப்போ கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கா? இதை பழசுப்பா, இதை நான் பண்ணிட்டேன் நிறையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தட் யூ தாட் ஓகே இதுக்கு மேலே இது வேணாம், கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த இதை வந்து இது பண்ணிட்டு புதுசாக ஒரு சவுண்டுக்கு போவோம், புதுசாக ஒரு டோன் எடுப்போம் அப்படின்னா அது என்ன? ஆக்சுவலி இப்போது இந்த மூவிக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு அவங்க இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் ஒன்று நினச்சிக்கிட்டேன். அப்படின்னா அவர் வந்து ஒரு பேட்டர்னில் எல்லாருமே பார்த்துட்டாங்க. இப்போது இவரை வந்து மோகன் சார் வந்து எல்லாருமே ஒரு லவ்வராக அப்படி பார்த்தவரா, வீட்டில் இருக்கிற சிங்கராக பார்த்துட்டாங்க. ஸோ அப்படின்ற போது டேரக்டரே ஃபஸ்ட்டு மாற்றிட்டாரு, அவரை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு டைமென்ஷன் கொண்டு வந்துட்டார். ஸோ நம்ம வந்து அதில் என்ன திரும்பி ஸ்ட்ரிங்ஸு, ஃப்ளூட்லாம் அது ரொம்ப தேவைப்படுற இடத்துல மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சிந்தசைஸ்டாக ஒரு எலக்ட்ரானிக்காக நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று மைண்டில் வச்சுட்டு நான் போனேன். அது வந்து நல்லாவும் வந்திருந்தது. ஸோ நிறைய பேர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். பர்டிகுலராக நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. நீங்கள் வந்து நிறைய இடத்துல பாடியிருக்கீங்க, கரெக்டா? ஆமாம். நிறைய பேருக்கும் பாடியிருக்கீங்க போயிட்டு. ஸோ ஹவு டு யூ ஐடென்டிஃபை ஆஸ் அ கம்போசர் ஆர் ஆஸ் அ சிங்கர் ஆர் ஆஸ் அ வீணா பிளேயர், இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயர்? எப்படி உங்களை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்போசர் தான், கண்டிப்பாக கம்போசர் தான். இதெல்லாம் வந்து ஆட்-ஆன்ஸ் மாதிரி, ஆட்-ஆன்ஸ் டாப்பிங்ஸ் மாதிரி. மேபி இல்லை, எனக்கு ஆக்சுவலி என் வாய்ஸே எனக்கு பிடிக்காது. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? இல்லை உண்மையிலே எல்லா கம்போசருக்குமே அந்த ஒரு இது இருக்கும், பட் எனக்கு ரொம்பவே இருக்கும். பாட சொன்னாங்கன்னா என்னாஜி நம்ம நல்ல சிங்கர் பாட வச்சுக்கலாம், வேணாம் நான் முதல்ல ட்ராக் அனுப்பும் போதே அனுப்புவேன். நம்ம தான் எப்போவுமே கம்போசர் தானே ட்ராக் பாடுவோம். நான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் அனுப்பும் போதே சொல்லிடுவேன், சிங்கர் மாற்றிடுவோம் ஜி, நீங்கள் கவலைப்படாதீங்க, டியூன் மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிமோ. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு செல்ஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்குது சிங்கிங்கில். ஒரு ஆனால் நீங்கள் நிறைய பேருக்கு பாடிருக்கீங்களே, அது அவங்களோட விஷ், அது அவங்க விஷ் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன எங்கே பாட வைக்கிறீங்க அப்படிவேன், நல்லா சிங்கர் பாட வைங்க அப்படிவேன். அவங்க வந்து இல்லை நீங்கள் பாடணும், நான் எல்லா கம்போசருக்கும் ஒரு விஷன் இருக்கும்ல, நான் மைண்டில் உங்களை வச்சு தான் பண்ணேன் அப்படின்ற போது நம்ம பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இன்னொரு கம்போசருக்கு போய் பாடுறதுன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். நான் வந்து சொல்கிறேன், ஆஸ் அ சிங்கராக நான் வந்து நான் அதை நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சாங்கை பண்ணிடலாம், ஈஸியாக பாடிடலாம், பட் ஒருத்தர் சிங்கரோட விஷனை பாடுறதுன்றது இட்ஸ் நாட் அ என்ன சார் கப் ஆஃப் டீ. இட் வில் பி. அதாவது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எம்பத்தி. இப்போ எம்பத்தி வந்து ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம், லைஃப்லேயுமே முக்கியம். அப்போ அதை பாட்டிலையோ இல்லை ஆர்ட்லேயோ இன்னுமே முக்கியம் நான் நினைப்பேன். ஏன்னா எம்பத்தி இருந்தால் தானே இன்னொருத்தரோட ஷூஸில் போய் நின்று பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் அந்த பர்டிகுலர் சாங்கில் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை போய் நம்ம நின்று பார்க்கணும், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், அந்த எமோஷனை கடத்த ட்ரை பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டுமே ஒரு பாட்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியும். அப்படின்னா
இந்த ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டி வந்து எவ்வளோ எம்பத்தியோட இருப்பாங்க ஆமாம், அப்படிங்கிறத நினைக்கும் போதே ஒரு மாதிரி ஆஸ்ட்ரக்கா இருக்கு. கண்டிப்பாக. இல்லை, எஸ்பிபி சார்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாளில் மேக்ஸிமம் 4 to 5 சாங்ஸ் பாடுவாராம். எல்லாமே வேறு வேறு எமோஷன். எப்படி அவங்க எப்போ சாப்பிட்ருப்பாங்க, எப்போ அவர் தூங்குவார், எப்படி இது நடந்தது, எதுவுமே இப்போ நினச்சா பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பட் அவங்க வந்து அதை ப்ராக்டிக்கலாக அதை அந்த எமோஷன்ஸும் கொடுத்து ஒவ்வொரு சாங்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுவுமே வந்து 101 தான் கொடுப்பாங்க. கரெக்ட். ஸோ எப்படி பண்ணாங்க, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம்தான். அதுவும் எல்லாத்துக்குமே பிச் பர்ஃபெக்டா, அதான் சொல்கிறேன், எந்த இடத்துலயுமே இப்போ தான் ஆட்டோ டியூன்லாம் auto-tuneலாம் கண்டுபிடிச்சிருக்கோம், பிச் இருக்கு. கரெக்ஷன்லாம் இருக்குது. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஈஸியா ஒன் டேக் ஒண்டர்ஸ் அவங்களாம். அண்ட் ஈஸியாவும் தே ஹேவ் மேட் அஸ் ஃபீல், அதாவது கேட்கும்போது கஷ்டப்பட்டு பாடினாங்கிற ஃபீலே இருக்காது. ஸோ இப்போ ஹாராங்கிறது வந்து ஒரு பிக் ஃபினாமினா இருக்கு. பட் யூ ஹேவ் மேட் அதர் மூவிஸ் as well. அதாவது லிஸ்ட் பண்ணலாமா, நீங்களே சொல்றீங்களா நான் சொல்லவா? நான் ஒரு சிலது பைலட் மூவிஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். யூகன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சரமாரின்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். பட் வந்து நான் ஹரா தான் வந்து கொஞ்சம் என்னோட ஆக்சுவல் ப்ராப்பரான ஒரு மூவி. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரிலீஸ் ஆகாமல் அப்படின்னு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சில இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன கொஸ்டினுக்கு என்னென்னா, எல்லாமே ஒரு லெசனாக எடுத்துக்கணும். நம்ம இதில் என்ன மிஸ்டேக் பண்ணோம், எதனால் இது பண்ணல, என்ன மிஸ்டேக் பண்ணோம், அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ணோம். இப்போ ஹாராக்கே வந்து நான் சில இது பண்ணியிருக்கலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த கான்ஸை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் நான் கம்மி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். ஸோ அதான். சரி, அதே மாதிரி இப்போ மூவிஸ் நம்மளோட ஈரானா ரொம்ப பழைய காலத்து ஈரால ஆனாலும் இருந்தாலும் நம்மளோட கொஞ்சம் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற 90s 2000s நம்மளோட டைம்ல வந்து மூவிஸை வந்து மூவிஸ்க்கு பாடுறது தான் பெஸ்ட்டு. ஒரு ரியாலிட்டி ஷோ போனாலும் அல்டிமேட் எண்ட் வந்து சிங்கர் ஆகுறது, ஒரு மியூசிக் டிரெக்டராக இருக்கிறது வந்து அவரோட அல்டிமேட் எண்ட் வந்து மூவிஸ்க்கு டிரெக்ஷன் பண்ணுறது, கம்போஸ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ there is a paradigm shift in the whole idea of singing or playback singing or music composing for movies. இப்போ வந்து செமையா கலக்கிட்டு இருக்காரு நம்ம சாய் அபியங்கர் இன் இண்டி சீன். ஆமாம். ஸோ இண்டீஸில் வந்து உங்களோட காலை பதிச்சிருக்கீங்களா? அண்ட் அதை வந்து how do you see that நம்மளுக்கு வந்து இட் இஸ் ஆக்சுவலி அ ஷிஃப்ட் இன் ஆர் தாட். நம்மளே வந்து இப்படி யோசிச்சு தான் அந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் மாதிரி நம்மளை வந்து இண்டி பக்கம் திருப்பினாங்க. ஸோ அதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதா? அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கா? அதெல்லாம் நீங்களா சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்குது. பட் எல்லாருக்குமே அது ஒரு ஏன்னா செல்ஃப் எக்ஸ்ப்ரெசிவாக நம்ம இப்போது மூவியில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுருவாங்க, இதுதான் ஸ்டோரி, இது இப்படி தான், இந்த சிச்சுவேஷன், இதுதான் பண்ணணும், இதுக்குள்ளே மியூசிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வரும். நமக்கு வந்து ஒரு செம்மையாக ஒரு ராக்கில் மெட்டாலிக்கில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது மூவிக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ நம்ம செல்ஃப் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது இண்டியில் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொல்கிற மாதிரி சாய் அபியங்கர் வந்து அவர் வந்து இண்டியில் வந்து பண்ணியிருக்காருன்னா அவரோட செல்ஃப் இதை வந்து இதுதான் நான் அப்படின்றதுக்கு ஒரு இது பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய இருக்குது. அப்படி அதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும், எவ்வளோ இருக்குது. ஸோ என்ன தான் இது இருந்தாலும் பட் நம்ம சாங்ஸ் நிறைய பண்ணியிருப்போம். பட் அது சரியான ப்ரொஜெக்ஷன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். இப்போயுமே அப்படி தான் இருக்குது. இப்போது வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட எண்டு வந்து அவரோட பீக் வந்து என்னது டூயிங் ஃபார் மூவிஸ். அதுதான் இப்போயும் இருக்குது, அது மாறல. மேபி அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம். 100%ன்றது இப்போ 90-ஆக இருக்குது. 10% வந்து இண்டி மூலமாக கம்போஸ் பண்ணுறாங்க. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஹிப்ஹாப் தமிழா வந்து இண்டி பண்ணிகிட்டு இருக்கேன்னாரு. அவர் என்ன பண்ணார், மூவிஸ் தான் வந்தார். அது நான் தப்பாக சொல்லலை, ஏன்னா அவரோட விஷன். பட் ஏன்னா அது மூவிஸ் வந்ததுக்கப்புறம் தான் இன்னுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சுது, பீப்புளுக்கு வந்து ரீச் ஆச்சு, அவரோட இதுவும் எக்ஸ்பாண்ட் ஆச்சு.
அவரோட நேமும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அவரோட இது இண்டி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. கேபர் வாசுகி அவர் இருக்காரு. ரொம்ப ஒரு சில பேர் தான் நான் இண்டி மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு இந்திய ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு மூவி சான்ஸ் வந்து பண்ண மாட்டாருன்றதுக்கு எவ்வளோ நிச்சயம்? இல்லை கண்டிப்பாக பண்ணுவார். பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பீக் வந்து அதுதான். ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஃபேம் வைஸ்லேயும் சரி, கரெக்ட். மூவிஸ் தான் கிடைக்கிது. அது வந்து நம்ம அங்கே இருக்கிற அந்த வெஸ்டர்ன் கல்ச்சராக வந்து இன்னும் 100% மாறல. பட் மாறும் நினைக்கிறேன். பட் இட் வில் டேக் சம் லாட் ஆஃப் டைம். ரைட். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோம், நம்மளோட இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நம்மளோட விஷன் வந்து நம்ம காட்டலான்னு. பட் எனக்கு இப்போ எப்படி தெரியுது அப்படின்னா, அதுக்கும் ஒரு டிரெக்டர் இருக்காரு, அது கூட ஒரு குட்டி ஸ்டோரி லைன் இருக்கு, அதுக்குள்ள காம்போசிஷன் நடக்குதா, ஆமாம். இல்லைன்னா பாட்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டிரெக்ஷன் நடக்குது? இல்லை, அது நான் பாட்டு பண்ணதுக்கப்புறம் தான். ஏன்னா அப்போ தான் ஒரு சாங் வச்சு தான் நம்ம அந்த சீக்வன்ஸே கிரியேட் பண்ண முடியும். ரைட். முன்னாடியே ஐடியா பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லவ் சாங் பண்ணணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த சாங்கை கேட்டுட்டு டேரக்டர் வந்து ஒரு ஐடியா சொல்லுவார், இதை இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த லொக்கேஷனில் பண்ணலாம் அப்படிம்பாரு. ஸோ எல்லாரோட ஐடியாஸும் கலந்தது தான் மியூசிக் கம்போசரும் டேரக்டரும் உட்காந்து ஓகே இப்படி பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆர்டிஸ்ட் வரும்போது அது வேற ஒரு கலராக மாறும். ஓகே ஓகே மேக் சென்ஸ். அவங்க ஒரு பண்ணுவாங்க. ஸோ எல்லாரோட ஒரு டீம் மாதிரி தான், கிரிக்கெட் மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல். நீ பேட்ஸ்மேன், பவுலர். ஆமாம், உண்மையாக தானே. பேட்ஸ்மேன், பவுலர், நீ விக்கெட் கீப்பர் அப்படின்ற மாதிரி மியூசிக் டேரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாமே கலந்து தான் ஒரு. நைஸ் 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 அனாலஜி. Yeah. இப்போ நீங்கள் வந்து நிறைய சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணது அப்படி இல்லாட்டா உங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் வந்து நம்ம விஷனை வந்து இவங்க பிடிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டுடியோவில் கிடச்ச ஒரு சிங்கர் பேர் சொல்ல முடியுமா? ஒரு சிங்கரில் எல்லா சிங்கருமே நான் பண்ண வரைக்கும் எல்லாருமே தே கேவ் தேர் பெஸ்ட் தான். பட் அது வந்து வெளியில் வரதும் வராதும் நம்ம கையில் கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு டெக்னீஷியன் தான். ஒரு மூவிலேயோ ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயோ வந்து செகண்டரி. நான் கேட்குறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சௌந்தர்யா, நீ இல்லை எல்லாருமே நான் இல்லை உண்மையிலே இல்லை எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே அவங்க பெஸ்ட் கொடுக்கணும்னு தானே நினைப்பாங்க. ஸோ எல்லாருமே தான் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் யாருமே மொக்கையாக பாடுறாங்க அப்படி சொல்லவே மாட்டேன். மேபி டேக்ஸ் போகலாம், ஏன்னா வந்து நம்ம விஷன் நம்மளோட ஐடியாஸ் என்னன்னு புரியாமல் இருக்கலாம். அதை நம்ம ஒன்ஸ் புரிய வச்சிட்டோன்னா அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து கம்போசிங் சீனில் வந்து இனிமேல் சிங்கர்ஸே வேணாம்டா, நாங்கள் ஏஐ வச்சே பார்த்துக்குறோம், இனிமேல் இவங்கெல்லாம் வேணாம், நாங்கள் ஏஐ வச்சே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுடுத்துகிறாங்களே, அதோட டேக் என்ன, உங்களோட டேக் என்ன? அதில் ஏஐ வந்து என்னென்னா அது நம்ம தடுக்க முடியாது. ஓகே, ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், இளையராஜா சார் பீரியடில் என்ன வந்ததுன்னா ஃபுல்லாக லைவ், ஃப்ளூட்டெல்லாம் லைவில் தான் போடணும், ஸ்ட்ரிங்ஸ்லாம் லைவ் தான். ஏஆர்மான் சார் வந்ததுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன் வந்தது. இதுவே யுவன் சாரை வந்து ஐ திங்க் ஒரு லைவ் கான்சர்ட்டில் அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு ஆங்கர் கேட்கும்போது லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ண சொல்லி ராஜா சார் சொன்னார். ஆமாம், இல்லை அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ். யுவன் சங்கர் ராஜா பண்ணுறது அவரோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம வந்து புஷ் பண்ணக்கூடாது, திணிக்கக்கூடாது, நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் ஓகே, அது அவரோட விஷயம், அவரோட சன் ஃபாதர், அது நம்ம இது சொல்லக்கூடாது. கம்மிங் பேக் டு தி கொஸ்டின் வந்து என்னென்னா அது டெவலப் ஆக தான் செய்யும். பட் என்னன்னா இப்போது நாட் ஒன்லி ஃபார் சிங்கர்ஸ், அது ஏஐ வந்து இப்போ கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கும் த்ரெட்டு தான் அது. அது வந்து என்னன்னா இப்போது நான் வந்து ஒரு 3 ஸ்டேஜாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஜஸ்ட் ஃபார் ஃபன் பண்ணுறது. இப்போ நிறைய பெரிய பெரிய லீடர்ஸ், நான் யாரும் சொல்ல விரும்பல, இல்லை அவங்க வாய்ஸ் வச்சுட்டு இவங்க சாங் எப்படி பாடினா எப்படி இருக்குன்றது நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், ஃபன்னுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சிங்கர்ஸ் பாட வச்சு எல்லாம் பண்ணுறோம். இப்போது ஏஆர்மான் சார் வந்து இப்போது ஷாகுல் அமீத் அவரோட வாய்ஸை இப்போ நம்ம நினச்சா கூட அது பண்ண முடியாது. பட் அவர் பண்ணிட்டாரு. அது வந்து ஏஐ தான் பண்ணியிருக்கு. தேங்க்ஸ் டு ஏஐ. இப்போது நாங்களுமே வந்து ஒன்று ட்ரை பண்ணோம் ஹரால. எப்படின்னா மோகன் சாருக்கும் எஸ்பிபி சாருக்கும் ஒரு ரேப்போ ஒரு பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் மோகன் சார்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி எஸ்பிபி சாரோட வாய்ஸ் வித் அவங்களோட ஃபேமிலிகிட்ட போய் கேட்டு பெர்மிஷன் கேட்டு நாங்கள் ஏஐயில் வந்து
எஸ்பிபி சார் வாய்ஸ் பார்த்து மகளே சாங்குக்கு பாட வைக்கலாமா ஆ. அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஆசை இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசை எஸ்பிபி சார் வச்சு பாட வைக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாது. அப்படி இருக்கும்போது மோகன் சார் சொல்லிட்டு, இல்லை அவர் இறந்ததாகவே இருக்கட்டும், நம்ம வந்து இது பண்ண வேணாம். என்ன கேட்டால் அது வந்து ஒரு 90% பண்ணோம். பட் அந்த 10% நம்ம அந்த ஹியூமன் ஃப்ளேவர் இருந்தால் தான் அந்த அவுட்புட் இல்ல நல்லா இப்போ வரும். இப்ப நீங்க சொல்ற இந்த இது எல்லாமே somebody will sing. ம் அந்த பாடினதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அந்த ஆமாம், அது என்ன சொல்லுவாங்க, அந்த க்ளோன் பண்ணுறது, க்ளோன் பண்ற அந்த இதையே பண்ணுவீங்க. ட்வீக் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுவோம். ஆமாம், ஸோ யாரோ ஒருத்தர் பாடினா தானே அந்த ஒரு அந்த ஏஐ மாடலே என்ன, நம்ம ஹியூமன்ஸ் வந்து நம்ம வந்து அதுக்கு இன்புட் கொடுக்குறோம். கரெக்ட். அந்த இன்புட்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி அது ஒரு அவுட்புட் கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ அது ஏஐக்குமே ஹியூமனோட ஹெல்ப் வேணும். கரெக்ட். அதை அப்டேட் பண்ணாமல் ஒரு ஸ்டேஜில் விட்டுட்டாங்க, ஹியூமன்ஸ் விட்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 இயர் ஒரு சர்டன் பீரியடில் புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, கரெக்ட். அவ்வளோதான். கரெக்ட். பட் ஹியூமன்ஸால் ரெவல்யூஷனாக பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், அதுதான். ஸோ ஏஐ கண்டு அது வந்து அனதர் டெக்னாலஜி, அது மாறுது, அது வந்து நம்மளோட ஈஸி ஆக்குது. And we have to get used to new things. பட் தேர்ட் ஸ்டேஜ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது ஒரு ஈஸி எலமெண்ட் ஆகிடும். எப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க மியூசிக்னால் என்னன்னே தெரியாது, வந்துட்டு உட்காருவாங்க, ஏஐட்ட சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த நல்ல ஹாப்பி மூடில் ஒரு சாங் பண்ணி எனக்கு ப்ளே பண்ணு அப்படின்னா ஏஐ வந்து வித்தின் செகண்ட்ஸ் பண்ணணும். அதுதான் தேர்டு ஸ்டேஜாக போகுது. ஸோ என்னென்னா, கம்போசிங்கிறது ஒரு இது வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும் மக்களுக்கு, நாட் அ பிக் டீல் அப்படின்ற மாதிரி, யார் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். பட் அதில் இதை நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணோமோ அதுவும் ஓவர் கம் பண்ணி வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, தட்ஸ் a nice answer. யா, இப்போ நடுவுல ஒரு விஷயம் பேசணும்ல, இந்த மாதிரி அப்பா வந்து பையனுக்கு சொல்றது அப்படிங்கிற மாதிரி, ராஜா சார் வந்து யுவன் சாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தது, அப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துருக்கோம், கார்த்திக் சாருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தது. அந்த மாதிரி அப்பா உங்களுக்கு கொடுத்த அட்வைஸை இன்னி வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் ஆன், அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன, அதை இன்னைக்கு வரைக்கும் நான் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் தட் ஸ்டில் நாட் ரெலவெண்ட், அதெல்லாம் ரெலவெண்ட் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வரேன், நோன்றதுக்கு வரேன். என்னென்னா, அவர் மாதிரி தான் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன் அப்படிம்பாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன், இப்போ இருக்கிற டெக்னாலஜியும், அதாவது விர்ச்சுவல் சவுண்ட்ஸையும் லைவ் சவுண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணால் அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. கரெக்ட், கரெக்ட். இந்த விர்ச்சுவலையும் லைவையும் மிக்ஸ் பண்ணும் போது அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. அது மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுன்றது அதான் அந்த இது கீப் ஆன் டூயிங் ஒரு குட் திங். அதாவது நீ வந்து உனக்கு சரியாக வரலையா, சான்ஸ் வர உனக்கு எதுவும் கிடைக்கலையா, ஓகே, கீப் டூயிங், ஒன் டே த டோர் வில் ஓப்பன். அதான், there's only one plan A தான். பிளான் ஏ தான். plan B is to make plan A work. அவ்வளோதான். ஆமாம், பிளான் பி வந்து என்னென்னா அதுலேயே வந்து வேறு எப்படி வே இருக்குது, அவ்வளோதான். டோர் ஓப்பன் பண்ணலையா, ஜன்னல் இல்லையா, போய் ஓப்பன் பண்ணிக்கோ, அவ்வளோதான். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, அம்மாவை வச்சு ஒரு பாட்டு பாடணும், அம்மாவை பாட்டு பாட வச்சு ஒரு காம்போஸ் பண்ணணும்? கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் நிறைய பண்ணியிருக்கேன், பட் இண்டிவிஜுவல் ஆல்பமும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஃப்யூச்சரில் ஒன்ஸ் நல்ல பெரிய மூவி வந்தோன்னா பாட வைக்கணும்னு ஆசை. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியாது. ஏஐ மூலியமா அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா யார்ட்டையும் ரைட்ஸ் கேட்க வேணாமே, எங்கள் அம்மா வாய்ஸில். கரெக்ட். ஸோ அது இஃப் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. கண்டிப்பாக வரும். பிகாஸ் one person that I've seen for quite a long time who has persevered, who has worked only for one thing in his life அப்படின்னா அது நீங்கள். அண்ட் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா there is some mistake with the universe. அதனால எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும் எல்லாருக்குமே உடனே இது கிடைச்சிருக்கு. ஒரு சில பேர் கிடைச்சிருக்கு. அடுத்து you are doing movies and into indies, அதுக்குள்ள நீங்க வரீங்க. நிறைய பெரிய வே இருக்கு. கரெக்டான ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு உங்களுக்கு கண்டிப்பா நடக்குங்கிறது என்னோட
கண்டிப்பாக. விருப்பம் அண்ட் பிலீஃப் அண்ட் கண்டிப்பா. என்னோட ப்ரேயர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ. இது என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட். நான் ஏதாவது சொதப்பிருந்தேன்னா என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நான் ஏதாவது சொதப்பிருந்தேன்னா நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. நானும் ஏதாவது ரொம்ப ஓவரா பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. இல்லை, நான் வந்து திஸ் இஸ் சீரியஸ்லி மை ஃபர்ஸ்ட் எபிசோட். அண்ட் எல்லார்ட்டையும் எல்லார்ட்டையும் கேட்டேன். எல்லாருமே ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வருவாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு மாட்டின எலி எலி வந்து நீங்க தான். we go a long way together as we always did. Yes. ஸோ மறுபடியும் இன்னொரு வண்டர்ஃபுல் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ KR சௌந்தர்யா அண்ட் பாய் ஃப்ரம் இசை பாட்காஸ்ட். Da 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 da